ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஜாலர் முர்த்தபா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி பழுத்தது, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொத்துக்கறி கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பேனை சூடு பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு வெங்காயமே சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு ஆனியன் வெந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா பச்சை வாசனை போய் ஓரளவுக்கு உங்களுக்கு வதங்கி வந்துடும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வரும்போது நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே அந்த மசாலா, அந்த சிக்கன் எல்லாமே மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்காக நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வாசனைக்காக நான் புதினா ஒரு 2-3 இலை மட்டும் லைட்டாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நான் தண்ணி சேர்க்கல, பட் அதுலேயே தண்ணி வந்திருக்கு. இப்படியே நீங்கள் ஒரு 5லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் தண்ணி சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு கிரேவி டைப்பில் ஆகிடும். ஸோ நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. இதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த தொக்கு மாதிரி இருக்கிறது உங்களுக்கு சூப்பராக வந்துடும். பாருங்கள், நான் மறுபடியும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ், அதாவது டோட்டலாக 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவுக்கு 1 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 கப் எடுக்கிறீங்கன்னா 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து பண்ணுங்கள். அதாவது நம்ம கோதுமை தோசை சுடும்போது மாவு கரைப்போம் இல்லைங்களா, சேம் அதே டெக்ஸ்சர் அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். மாவை நீங்கள் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பாட்டில் இல்லைன்னா ஜாலர் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் இந்த மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது அமேசானில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பாட்டிலில் தான் இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். எல்லா மாவையுமே சேர்த்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு இது சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஆயில் இல்லை நெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆன உடனே இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப லேஸாக வேணும்னா இப்போவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட லேயர் நல்லா திக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மாவை நல்லாவே ரோல் பண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு 2-3 செகண்ட்லேயே உங்களுக்கு இது வெந்து வந்துடும். சூப்பராக நீங்கள் ஜஸ்ட்டு நான்ஸ்டிக் பேனில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஜஸ்ட்டு கையில் வச்சாலே உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். மாவு ரொம்ப தண்ணி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வராது. மாவு கரெக்டான நான் சொன்னக்கூடிய கன்சிஸ்டன்சியில் பண்ணினீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நான் வேறு ஷேப்பில் போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ நீங்கள் 1 லேயர் இல்லை 2 லேயர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உங்களுக்கு ரோலாக வேணுன்னா ரோல், இல்லை ஸ்கொயர் ஷேப் வேணுன்னா ஸ்கொயர் ஷேப், உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். உங்களுக்கு வெளியில எல்லாம் வராது. நிறைய பேர் ஜாலர் முர்த்தபாவை கரெக்டான ப்ரொசீஜரில் செய்கிறவங்க முட்டையெல்லாம் சேர்ப்பாங்க. பட் நான் செய்கிறது ஈஸியான மெத்தட். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக பட்டர் இல்லை ஆயில் வச்சுட்டு 2 சைடும் பரட்டி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துட்டா சூப்பரான ஜாலர் முர்த்தபா ரெசிபி ஈஸியான மெத்தடில் நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் இதை செஞ்சிங்கன்னா அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.